வெல்கம் டு ஆல். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012லேருந்து 2024 வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரல் தமிழில் தான் பார்க்க போகிறோம். டெய்லி 100 கேள்விகள் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான 100 கேள்விகள் பார்க்கலாம் வாங்க. சரிங்களா? என்ன இயர் அப்படின்னா 2012லேருந்து 2024 வரைக்கும் டெய்லியும் 100 கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கான 100 கேள்விகள் என்னென்னு பார்க்க. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை அப்படின்னு கேட்குறாங்க. எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும். சரிங்களா? உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும் ஆதிச்சநல்லூரில் தான் முதுமக்கள் தாழிகள் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன நம்மக்கிட்ட கேள்வியாக கேட்குறாங்கன்னா எந்த காலகட்டத்தை சார்ந்தவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பொருத்தமான இணை என்ன அப்படின்னு பாருங்கள். தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா? கவிக்கோ அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு புக்கு யாருடைய கருத்துக்கள் நியூ புக் 11th 12th இருக்கும். ஃப்ரான்சிஸ் ஜென்கின்ஸ் இவங்களோட கருத்துக்கள் தான். தொண்டு செய்த பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது. ஓகேங்களா? யாரை வந்து பாரதிதாசன் அவர்கள் போற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களை தான் என்ன சொல்கிறாரு? தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுறாரு. பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார் அப்படின்னு கேட்குறாங்க. வால்ட் விட்மன் அவர்களோட சாயலில் தான் வசன கவிதை எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நாமக்கல் கவிஞரோட படைப்புகளோட எண்ணிக்கையை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி அப்படின்னா பழைய புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. நாமக்கல் கவிஞர் பற்றி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவரோட இசை நாவல்கள் எத்தனை அப்படின்னா 3, புதினங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, மொழிபெயர்ப்புகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது வந்து நடுவண் அரசு அளித்து சிறப்பிச்சிருப்பாங்க. என்ன பத்மபூஷன் விருது வந்து வாங்கியிருப்பார். சரிங்களா? அவரோட கவிதை நூல்கள் என்ன அப்படின்னா தமிழிதயம், சங்கொலி, தமிழ்த்தேன், கவிதாஞ்சலி, பிரார்த்தனை, தாயார் கொடுத்தனம், தேமதுர தமிழோசை, இதெல்லாமே கவிதை நூல்கள். அவரோட படைப்புகள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா அவனும் அவளும், காவியம், மலைக்கல்லன், மர்ம நாவல், இலக்கிய இன்பம், கட்டுரை, என் கதை, தன் வரலாற்று நூல், இதெல்லாமே என்ன சொல்லலாம் அவரோட படைப்புகள். அவர் வந்து தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞராக இருந்திருப்பார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்திருப்பார். சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருப்பார். சட்ட மேலவை உறுப்பினராகவும் தமிழகத்தின் அரசவை கவிஞராகவும் இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான். சரிங்களா? இவரை யார் வந்து பாராட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலே பாண்டியா நீ ஒரு புலவர் என்பதில் ஐயம் இல்லைன்னு சொல்லி யார் பாராட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் வந்து நாமக்கல் கவிஞரை எப்படி பாராட்டியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலே பாண்டியா நீ ஒரு புலவர் என்பதில் ஐயம் இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பார். யார்? பாரதியார். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். எந்த நாட்டின் அணுவை துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருசியத்தில் தான். இது உங்களுக்கே தெரியும், பழைய புக்கு. அடுத்தது, மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் என்ன அப்படின்னா சாகுந்தலம். மறைமலை அடிகளோட இயற்பெயர் என்ன? வேதாச்சலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மறைமலை அடிகளோட இயற்பெயர் வேதாச்சலம். இவங்களோட காலம் 1876லேருந்து 1950 வரைக்கும். சரிங்களா? இவங்களோட நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பால ஆராய்ச்சி, முல்லைப்பாளர்ட்ட ஆராய்ச்சி உரை, மாணிக்கவாசகர் வரலாறு, சிவஞான போத ஆராய்ச்சி, யோக நித்திரை, அம்பலவானார் திருக்கூத்து, தமிழ்தாய், இதெல்லாமே சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லலாம்? தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி போற்றப்படுவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறைமலையடிகள் தான். இவர் 1902 ஞானப்பிரகாசம், அதாவது அறிவுக்கடன் சொல்லி பேர் மாற்றிருப்பாங்க. அடுத்தது 1935 த ஓசோன் ஆஃப் விசிடம் அப்படின்னு சொல்கிற இது. அடுத்தது 1908 ஓரியண்டல் மிஸ்டிக் ஆஃப் மைனா அப்படின்ற இதழ்களோட ஆசிரியராக இருந்திருப்பாங்க. சரிங்களா? காளிதாசன் அவர்களோட சாகுந்தலம் நாடகத்தை யாருது? காளிதாசன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகுந்தலம் நாடகத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். எதில்? தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். 1918 தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவிச்சிருப்பார். தமிழ் கால ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்.
உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர். கம்பரை என்ன பண்ணியிருப்பாரு? கம்ப ராமாயணத்தை ஏற்றிருப்பாரு. ராமாவதாரம் சொல்லி பேர் வச்சிருப்பாரு. கம்பர் ராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 காண்டங்கள் இருக்குது. அதில் 7வது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டக்கூத்துறது. சரிங்களா? ஒட்டக்கூத்துறது. அதுக்கப்புறம் பெரும்பிரிவு என்ன படலம், உட்பிரிவு வந்து காண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. சூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவேசா. உவேசா அவர்களோட இயற்பெயர் என்ன? வேங்கட ரத்தினம். உவேசா அவர்களின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேங்கட ரத்தினம். இவரோட காலம் 1855 1942 வரைக்கும். 17 வயசுல என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா திருவாடுதுறை ஆதீனத்தில் சேர்ந்து கல்வி கற்றிருப்பார். ஓகேவா? இவர் பதிப்பித்த நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 80 நூல்களை வந்து பதிப்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா? எத்தனை நூல்களை பதிப்பிச்சிருப்பாரு? 80 நூல்களை பதிப்பிச்சிருப்பாரு. 1942 உவேசா நூல் நிலையம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டினாங்க. எங்கே அப்படின்னா உவேசா நூல் நிலையம் எங்கே? சென்னை பெசன்ட் நகரில். உவேசா நினைவில்லம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தமநாதபுரத்தில் இருக்குது. இவரோட நினைவில்லம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா உவேசா அவர்களோட நினைவில்லம் அப்படின்னா நாதபுரத்தில் இருக்குது. இவருக்கு அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டாங்கன்னா 2006 அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. இவரை என்ன சொல்கிறாங்க? பதிப்புத்துறை வேந்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பதிப்புத்துறை. இவருடைய இயற்பெயர் வேங்கடரத்தினம். 1855 1942 வரைக்கும் அவரோட காலம். 1942 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உவேசா நூல் நிலையம் வந்து சென்னை பெசன்ட் நகரில் கட்டியிருப்பாங்க. சரிங்களா? 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து பதிப்பிச்சிருப்பாரு. இவரோட நினைவில்லம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தமநாதபுரத்தில் இருக்குது. ஓகேவா? 2006 இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. பதிப்புத்துறை வேந்தன் சொல்லி இவரை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். பெரியார் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் தான். சரிங்களா? பெரியார் பற்றி நீங்கள் 9th நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. பெரியார் சிந்தனைகள் அப்படின்ற டாப்பிக்கில். பெரியாரோட காலம் 1879 1973 வரைக்கும். சரிங்களா? இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமசுவாமி. அவரோட இயற்பெயர் என்ன? ராமசுவாமி. எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து பிறந்திருப்பார். பகுத்தறிவாளர் சங்கம் வந்து யார் அமைச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பெரியார் அவர்கள் தான். பகுத்தறிவாளர் சங்கம் ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பெரியார் அவர்கள் தான். சரிங்களா? இவர் 1970 யுனெஸ்கோ விருது வந்து வாங்கியிருப்பார். 1978 அஞ்சல் தலை வெளியிடப்பட்டிருக்கும். சரிங்களா? இவரை தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் சொல்லி யார் பாராட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். சரிங்களா? ஓகே. தமிழர்கள்ட்ட பெருநோயாக வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மனக்கொடை இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? பெரியார் வந்து சொன்னார். சரிங்களா? பெரியாரோட பெண் விடுதலை சிந்தனைகள்னா 2 இருக்குது. ஒன்று அடிப்படை தேவைகள், இன்னொன்று அகற்றப்பட வேண்டியவை. சரிங்களா? சரி. பெரியாருக்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்கன்னா 1978. அதுவே முத்துராமலிங்க தேவருக்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்கன்னா 1995. ஸோ 2க்கும் கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. குமரகுருபரின் நீதி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராக விளங்கினார் அப்படின்னா 51. தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவரை கோயில்களில் பழமையானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில். சரிங்களா? இதுவும் 9th தான் நீங்கள் படிப்பீங்க. அடுத்தது, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூல் கம்சதேவ். சரிங்களா? ரசூல் கம்சதேவ். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை தான் வந்து சொல்லுவாங்க ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லிட்டு. தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை வேறில்லாத பறவை கூடில்லாத என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூல் கம்சதேவ். அடுத்தது, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அளவில் சனம் செலவொளியா வழிக்கரையில் அவளுடையர் அருளுடையர் உளமனைய தன்னெளித்தாய் உருவேலில் பரிக கற்றி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலார் தான். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அருண்மொழி தேவர். அவரோட இயற்பெயர் என்ன? அருண்மொழி தேவர். இவரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. இவர் பட்டம் என்னென்ன பட்டம் வந்து வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ சேக்கிலார். என்ன பட்டம்? தெய்வ சேக்கிலார். தொண்டர் சீர்பரவுவார். தொண்டர் சீர்பரவுவார் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 காண்டம் 13 சருக்கங்கள் 4286 பாடல்களை கொண்டதான் பெரிய புராணம். சரிங்களா?
பெருமை பெற்ற புராணம் இந்த பொருளில் இருந்ததுனால தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி பேர் வந்ததாக வந்து சொல்லுவாங்க. பெரிய புராணத்தில் முதல் சருக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமலை சருக்கம். பெரிய புராணத்தில் முதல் சருக்கம் அப்படின்னா திருமலை சருக்கம். அதுவே இறுதி சருக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இறுதி சருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை யானை சருக்கம். என்னது? வெள்ளை யானை சருக்கம். வெள்ளை யானை சருக்கம் முதல் சருக்கம் திருமலை சருக்கம். இறுதி சருக்கம் என்ன அப்படின்னா வெள்ளை யானை சருக்கம். அதே மாதிரி மணிமேகலையில் 30 காதைகள் இருக்குது. முதல் காதை விலாவர காதை, கடைசி காதை பவத்திரம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் பெரிய புராணத்துலேயும் வந்து வரும். சரிங்களா? அரிசி என்னும் தமிழ் சொல் எம்மொழி சொல் அப்படின்னு கேட்குறாங்க. கிரேக்கம். பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிரலஸ். மணிப்பு என்பது எம்மொழி சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருது. திருப்பனந்தாளிலும் காசிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுரு. 8th வேர்ல்டு புக்கில் குமரகுருபரர் வந்து கொடுத்துருப்பாங்க. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் சொல்லிட்டு. அதே மாதிரி 9th நீங்கள் வந்து படிப்பீங்க. சரிங்களா? குமரகுருபரர். சரிங்களா? குமரகுருபரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. எங்கே பிறந்திருப்பார்? திருவைகுண்டத்தில் பிறந்திருப்பார். இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர், கலிவெண்பா, மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகாலை வழிமாலை, திருவாரூர் மும்மணிக்கோவை, நீதிநெறி விளக்கம், இதெல்லாமே இவருடைய நூல்கள். ஓகேங்களா? நமக்கு கேள்வி என்னன்னா திருப்பனந்தாளிலும் காசிலும் தம் பெயரில் மடம் நிறுவியுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபர் தான். இந்த கொஷின்ஸ் வந்து ஓல்டு புக்கில் தான் இருக்குது. 8th செயலில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? 8th செயலில் வந்து இருக்குது. மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாத தேசிகர். உடம்பார் அழியான் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இத்திருமந்திர பாடல் இடம்பெற்றுள்ள தந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தந்திரத்தில் இடம்பெற்றிருக்கு. அங்கவியலில் திருக்குறளில் எந்த வகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்பால். திருக்குறளில் அறம், பொருள், இன்பம் சொல்லி படிப்பீங்க. அறத்தில் எத்தனை? 38. பொருளில் எத்தனை? 70. அதுமே காமத்துப்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அங்கவியல். சரிங்களா? அங்கவியல் வந்து எந்த இதில் வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது பொருட்பாலில் தான் இருக்குது. பொருட்பால் அரசியல், அங்கவியல், குடியியல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அதில் அங்கவியல் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்பாலில் இருக்குது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு. அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சி. அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் என்னன்னா முதுமொழி காஞ்சி. சரிங்களா? முதுமொழி காஞ்சி பொருள் என்ன அப்படின்னா முன்னோர் கூறிய மொழி என்பது பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அறவுரைக்கோவை ஆசிரியர் யார்? முதுமொழி காஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிழார். உங்களுக்கே தெரியும், மதுரை கூடலூர் கிழார். இவங்களோட காலம் 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இதில் மொத்தம் எத்தனை அடிகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 100 அடிகள் வந்து இருக்குது. ஒவ்வொரு பத்தின் முதலடி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காலி உலகத்து அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு பத்தோட முதலடி எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஆற்காலி உலகத்து அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்? குடிமக்கள் காப்பியம்னாலே போட்டுருங்க, சிலப்பதிகாரம் தான். அடுத்தது 8 தொகை நூல்களில் நாடகப்பாகில் அமைந்த நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை தான் நாடகப்பாங்கில் வந்து அமைஞ்சிருக்க நூல். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைச்சிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார் தான். என்ன பண்ணியிருப்பாருன்னா 2 நூல்கள் படைச்சிருக்கிறாரு. என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி, திணைமாலை 150. 17 கீழ்கணக்கு நூல்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஏலாதியும் திணைமாலை 150 இந்த 2 நூல்கள் படைத்ததான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார் அவர்கள். எண்கார் சிலம்பு மணி உடை அறியே இவ்வடிகள் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்கிறது அப்படின்னா மணினா மாணிக்கம். கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழன் என்ற எவ்வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்கிறார். அம்மொழி என்ன அப்படின்னா இந்துஸ்தானியும். தமிழ் வடமொழி இந்துஸ்தானியில் புகழ் பெற்றிருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் தான். சரிங்களா? குமரகுருபரர் 2 கேள்வி இப்போ வந்து கேட்டுட்டாங்க. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பவளம். துகிரோட பொருள் என்ன அப்படின்னா பவளம். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்று 10.
எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சரிங்களா. நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு 10 பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு சொல்லி படிச்சிருக்கீங்க. 10 அதிவரையறை என்ன 8 to 57. தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது, தொகுத்தவர் யாருன்னு தெரியாது சரிங்களா. உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலார் தான். உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் சேக்கிலார். பெரிய புராணத்தை ஏற்றியவரும் சேக்கிலார் தான். புல்லரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகள் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா புறா தான் வரும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்கூறலில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஏகதச உருவணி சரிங்களா. அடுத்தது முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினாவல் தான். ஏன்னா அதிலே கொஸ்டின் மார்க் வந்துருச்சு, அப்போ ஈஸியாக போட்டுடலாம். முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னா வினாவலு. பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மாணிக்கம் முத்து பவளம் கிளிஞ்சல். இதில் பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிஞ்சல் தான் வரும். அடுத்தது சொல்ல பொருளோடு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஈஸி தான். வனப்புனா அழகு, வனப்புனா என்ன வரும் அழகு அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது அடவி அப்படின்னா காடு, மருங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம், மருதம் அப்படின்னு என்ன வரும் இனிமைன்னு சொல்லி வரும். மருதம்னா என்ன இனிமை. பிழையற்ற வாக்கியத்தை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோஸ் கூட போட்டிருக்கேன். ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வரும் சரிங்களா. இந்த ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி உயிர்மை எழுத்துக்கள் 216 வந்திருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஒருக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு, இது உயிர்மை எழுத்து வந்திருக்கா. அதே மாதிரி இந்த ஓருக்கு என்ன வந்திருக்கு பின்னாடி உயிரெழுத்துக்கள், ஓருக்கு பின்னாடி உயிரெழுத்துக்கள் வந்திருக்கணும். இந்த ஒருக்கு பின்னாடி நம்ம என்ன வந்திருக்கணும் உயிர்மை எழுத்துக்கள் 216 வந்திருக்கணும் சரிங்களா. இந்த ரூல்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி 216 என்ன வந்திருக்கணும் உயிர்மை எழுத்துக்கள் வந்திருந்தால் அது ஒரு கரெக்டு. அடுத்தது ஓர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்களில் 12 ஏதாவது ஒன்று அதுக்கு பின்னாடி வந்திருந்துச்சுன்னா அது ஓர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வினை தொடர் தான். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் என்ன அப்படின்னா செய்வினை தொடர். என்றல் என்ன வரும்னா தொழிற்பெயர். என்றல்னா தொழிற்பெயர் தெரியும். நுந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருவு வந்திருக்கு. யாவையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றுமை. நன்று அப்படின்னா குறிப்பு வினைமுற்றில் வரும். குறிப்பு வினைமுற்றில் வரும். உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடையிலையும் இறுதியிலும் மறைஞ்சு வரும். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தான். இரண்டாம் வேற்றுமை என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு வேற்றுமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆள் கூ இன்னது கண். ஐ ஆள் கூ இன்னது கண் சரிங்களா. இன்னது கண் அதில் நமக்கு முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு கிடைக்காது. இரண்டாம் வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்கிறாங்க, ஒரு பெயர் சொல்ல பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை. பின் வருவனவற்றுள் எது உருவகமற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயற்கண். பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். மொழியமது அடிமலர் தமிழ் தேன் இதெல்லாம் வரும். இந்த கயற்கன்றது மட்டும் உருவகமற்றது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தானம் தவம் இரண்டும் தங்கா வேணுலகம் இது குரட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை சரிங்களா. சீர்மோனை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சீர் அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் சீர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி, கூளை மோனை ஃபஸ்ட்டு மோனைனா என்ன அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவதா மோனைன்னு சொல்லுவோம். கூளை மோனைக்கு நமக்கு ரூல்ஸ் என்ன அப்படின்னா 1 2 3 இந்த 3 சீர்லேயும் முதலெழுத்து ஒன்றி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூளை மோனை அப்படின்னு சொல்லுவோம். அதே இணை அப்படின்னா ரூல்ஸ் என்ன 1 2 இணைக்கு போடுவோம். அடுத்தது பொழிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொழிப்பு என்ன வரும் 1,3. அடுத்தது ஒருவு அப்படின்னா 1,4. கூளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 சரிங்களா. இதில் முதல் எழுத்து ஒன்று வந்துச்சுன்னா நம்ம மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று வந்துச்சுன்னா எதுக்குன்னு சொல்லி அப்படியே மாற்றிக்கும். இது உங்களுக்கு தெரியும் தான். உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்த சொல் என்ன அப்படின்னா கன்றா. அடுத்தது விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் உயன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி இக்குரட்பாவில் காணலாகும் மோனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் மோனை தான் சரிங்களா. மேற்கதுவாய் மோனை. மோனைனா என்ன முதலெழுத்து ஒன்றி வருவது. மேற்கதுவாய்னா நமக்கு ரூல்ஸ் என்ன 1 3 4. அப்போ 1 3 4 பாருங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலெழுத்து 1 3 4 பாருங்கள். இது ஒரு சீரு, இது 2, இது 3வது சீரு, இது 4வது சீரு. இதில் பாருங்கள் வி வி
வி. இது நாள் வந்து ஒன்றி வந்திருக்கா. அப்போ நம்ம இது என்ன சொல்லலாம், மேற்கதுவாய் மோனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? சரிங்களா, வினைத்தொகையில் வல்லினம் வந்து மிகும். சரிங்களா, சாரி, எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. வினைத்தொகையில் வல்லினம் வந்து மிகாது. சரிங்களா, இதுதான் சரி. சால தவ நனி உரி சொற்களின் பின் வல்லினமிகும். ஒன்றொன்று குற்றியத்தில் வல்லினமிகும். ஊமை தொகையில் வல்லினமிகும். ஆனால் வினைத்தொகையில் மட்டும் வல்லினம் மிகாது. சரிங்களா, அப்போ நமக்கு சரியானது ஆப்ஷன் பி தான். தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை. பொற்றொழி வந்தாள் அப்படின்னு சொல்லுவோம்ல, எக்ஸாம்பிள். பரிதிமார் கலைஞர்களுக்கு திராவிட சாஸ்திரின்னு சொல்லி பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி.வை. தாமோதரனார் தான் பட்டம் கொடுத்திருப்பாரு. எவ்வகை செய்தியும் ஓமம் காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர்கள் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை. தென்னிந்தியாவின் ஏதனஸ் என அழைக்கப்படும் நகரம் ஈஸியாக போட்டுடலாம், மதுரை தான். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி. சரிங்களா, அவரோட காலம் 1870 1903 வரைக்கும். கரெக்டாக ஒரு 33 வயசு தான் இருந்திருப்பார். சரிங்களா, இவரோட தனிப்பாசுர தொகையை ஜீவ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். யார் இது? பரிதிமார் கலைஞர்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பாசுர தொகை. இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜியு போப் அவர்கள். சரிங்களா, இவருக்கு திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்தவர் யார்? பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரின்னு சொல்லி பட்டம் கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி.வை. தாமோதரனார் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லி பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. இவருடைய மானாவிஜயம் நாடகம் வந்து களவழி 40 இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது. இவருடைய மானாவிஜயம் எதை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா களவழி 40 அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது. சரிங்களா, அடுத்தது மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவரில் இவரும் வந்து ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவன்புத்தூரில் பறவைகள் சரணாலயம் இருக்கு. ஜவஹர்லால் நேரு சிறையில் வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தராஞ்சல். கண்ணதாசன் படைத்த நாடகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜதண்டனை. ஓகேவா, அடுத்தது அயர்கூற்றில் வருவன என்ன அப்படின்னா தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கையில் பெயராக மாறாது. ஓகேவா, இதில் பொருந்தாது என்னதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மாறும்னு வரும் இங்கே, ஆனால் மாறாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் நமக்கு பொருந்தாது. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு வந்து சொல்லியிருப்பார். கீழ்கண்டவற்றுள் தேவனைய பாவனாரின் சிறப்புக்கள்ல பொருந்தாது என்ன அப்படின்னா செந்தமிழ் ஞாயிறு வரும், செந்தமிழ் செல்வர் வரும், தமிழ் பெருங்காவலர். இதில் இலக்கிய செம்மல் மட்டும் வராது. சரிங்களா, அப்போ இதுதான் பொருந்தாதது. உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருது? இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்சுதாய் வந்து எழுதியிருப்பாரு. தாழ்சுதாய் அவர்கள் எழுதியிருப்பாரு. பெருஞ்சித்தனார், பாவலேறு பெருஞ்சித்தனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, சுரதாவோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்மலை, முடியரசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவியப்பாவை, பாரதாசனோட நூல்கள் குறிஞ்சித்திட்டு. நூல்கள் கொடுத்துட்டு நூலாசிரியரை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாவலேறு பெருஞ்சித்தனார் படைப்புகளில் இல்லாத ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி மகாகாவியம். இது யாருது? கண்ணதாசன் அவர்களது தான் கள்ளக்குடி மகாகாவியம். ஸோ இது வந்து நமக்கு தப்பு. கொய்யாக்கனி, கனிச்சாறு எத்தனை தொகுதியில் வெளிவந்திருக்கும்? 8 தொகுதியில் வந்து வெளிவந்திருக்கும். 100 ஆசிரியம் சொல்லி படிச்சிருப்பீங்க. பெரியார் வாழ்க்கை நிகழ்வுகளை சரியானவற்றை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் சொன்னேன், அவர் யுனெஸ்கோ விருது எப்போ வாங்கினார் அப்படின்னா 1970. அடுத்தது அஞ்சல் தலை 1978 வெளியிட்டாங்க. இது ரெண்டும் தெரிஞ்சாலே நம்ம வந்து போட்டுடலாம். பங்கேற்ற கூட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,700 கூட்டத்தில் பங்கேற்றிருப்பார். உரையாற்றிய மணி நேரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 21,400. ஓகேங்களா, அடுத்தது திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா, இதில் ஃபர்ஸ்ட் என்ன காண்டம் வரும்? மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலை காண்டம் தான் படிச்சிருப்பீங்க. திருவிளையாடல் புராணத்தில் வஞ்சி காண்டம் வந்து வராது. சரிங்களா, ஸோ காண்டங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி படித்து வச்சுக்கோங்க. திருவிளையாடல் காண்டத்தில் 3 காண்டங்கள் இருக்குது. அந்த 3 காண்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நரை முடித்து சொல்லால் முறை செய்தான். இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன் தான். சரிங்களா, கரிகாலன். மணிமேகலை அமுத சுரபி பெற்ற ஹெல்ப் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவத்திலகை தான். தீவத்திலகை அவர்கள். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்க நஞ்சும் பண்பின்
மென்கண் செல்வம் செல்வதுமே பதுவே. இப்பாடல் வரிகளை யார் பாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலன்கிழான் நல்வேடனார். தருமிக்கு பொற்களி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாலாய் காண்டம் தான். இப்போ 2024 குரூப் 2ல என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, திருவாலாய் அப்படின்னா எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை. சரிங்களா, திருவிளையாடற் புராணத்தில் திருவாலாய் அப்படின்றது என்ன குறிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எந்த ஊரை குறிக்கும் அப்படின்னா மதுரையை வந்து குறிக்கும். சரிங்களா, அஷ்டப்பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தி புராணத்தில் இருக்க பாடல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2034 பாடல்கள் வந்து இருக்குது. இங்கே காந்தி புராணத்தில் 2034 பாடல்கள் வந்து இருக்குது. நல்லது செய்தல் ஆயிரின் அல்லது செய்த லோம்பு மின்னதுதான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு தான். புறநானூறு என்ன, 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. மறைமலை அடிகளோட மகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மாள் தான். சரிங்களா, மறைமலை அடிகள் பற்றி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே அப்படின்னாலும் போட்டுருவீங்க, புறநானூறு தான். போரார் ஒழுமீன் என்ற கோவுலிற்கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, நெடுங்கிள்ளி அவர்கள் தான். அடுத்தது, பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம். சரிங்களா, பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்ற நூல் அப்படின்னா திருவாசகத்தில் வந்து சொல்லுவாங்க. தேம்பாவணி என்ன காப்பியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேம்பாவணின்றது கிறித்துவ காப்பியம். தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் அவர்கள் தான். சீத்தலை இளங்கோவடிகளோ சீத்தலை சாத்தனாரோ சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 பேர். சரிங்களா, ஒன்றுக்கெல்லாம் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் வந்து போக்கியிருப்பார். அடுத்தது பொறுத்துக. களவழி 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தோம். களவழி 40 யார், பொய்யாழ்வார். கைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளலடங்கார், நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. கார் 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணங்குத்தனார். பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றுரையினார். பழமொழி மூன்றுரையறையினார். அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி தான். தமிழ் எண்களை சுட்ட சொல்லியிருக்காங்க. தமிழ் எண்கள்னால் உங்களுக்கே தெரியும். தமிழ் எண்கள் பாருங்கள், ரூ கொடுத்துருக்காங்களா, ரூனா இதுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன நம்பர் வரும், அப்படின்னா அதுக்கு என்ன நம்பர் வரும்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க, 8 வரும். அடுத்தது கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அடுத்தது அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 8. இந்த 58யும் 98யும் ப்ளஸ் பண்ணுங்கள், 8 8 16, மீதி 1 10 15 வரும், 156. சரிங்களா, இப்போ 156க்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1னா என்ன வரும், கா. சரிங்களா, அதுக்கப்புறம் 5னா என்ன வரும், இது 9 வராதுப்பா. இந்த கூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இது என்ன சரியாக கொடுத்துருக்காங்கன்னே தெரில. இந்த இடத்துல வந்து 2 வரும், 126. இந்த இடத்துல 9 வந்து வராது. அப்போ 2க்கு தான் என்ன வரும்னா ஊ வந்து வரும். அடுத்தது சூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டேன்ப்பா, இப்போ நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரூனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அடுத்தது ஆனா 8. அடுத்தது ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அடுத்து இந்த ஆனா 8. இப்போ ப்ளஸ் பண்ணுங்கள், 58யும் 68யும் ப்ளஸ் பண்ணுங்கள், 8 8 16, மீதி 1, 6 6 12, 126. இப்போ 101னா கா, 2னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊ வந்து வரும். சரிங்களா, 2னா ஊ. அடுத்தது 6னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6னா என்ன வரும்னா சூ, இந்த சூ வந்து வரும். சரிங்களா, அப்போ 1னா கா, 2னா ஊ, 6னா சூ வந்துருச்சா? அவ்வளோதான்ப்பா. இதில் ஃபஸ்ட் நான் தப்பாக சொல்லிட்டேன். அடுத்தது ஆற்று பகுபத உறுப்பிலக்கத்தின்படி எவ்வாறு பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்று கூட்டல் ஆர் கூட்டல் ஈர் அப்படின்னு சொல்லி. தமிழ் டேஷ் ஓசை மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்லோசை மொழி. சான்றாண்மையை எப்படி பிரித்து காட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான் கூட்டல் ரான் கூட்டல் மை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். புறத்திணைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. 9th வந்து புறத்திணைகள் அகத்திணைகள் வந்து புது புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. 4ஆம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்டு நிமித்தம் வரும். சரிங்களா, வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 வேற்றுமைகள் இருக்குது. அதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமை உறுப்புகள் வந்து இருக்காது, மீதி எல்லாத்துக்குமே வேற்றுமை உறுப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா, அதில் 4ஆம் வேற்றுமையோட சொல்லுறுப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, பொருட்டு நிமித்தம் வந்து வரும். பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுந்திலில்
இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு. நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓமத்துருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூல். நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர். இதில் ஐவர் என்பதன் இலக்கணம் என்ன அப்படின்னா ஒன்றொலி பொதுச்சொல். சரிங்களா, இலக்கணம் சொல்லியிருக்காங்க. என்ன வரும் அப்படின்னா ஒன்றொலி பொதுச்சொல் வரும். தீனா சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினா சுட்டவடு. என்னன்னா வேற்றுமையணி. 6th to 12th வரைக்கும் அணிகள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி அட்டன் பண்ணினா ஏதாவது ஷார்ட்கட் போட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்க முடையார் சொல். இக்குறட்பாவில் உள்ள ஓமையின் பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஊன்றுகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியோரோட சொல்ல தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டியுள்ள காலை படிப்பால் கற்குமே நல்ல பசு வேலை தவிரா துளும். இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகையான தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா கொண்டுகோள். இது 2018 கேட்ட கொஷின்ஸ்பா, அதனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். சரிங்களா, மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அன்னம் நுனிநாவ வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரழல வரும் பாருங்க. அப்போல்லாம் கொஞ்சம் இவ்வளோ கஷ்டமாக கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்தது நல முன்னும் லலை முன்னும் தானக்கள் புணரும் விதிப்படி பின் வருவனவற்றுள் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரி. வித்தோடு சென்ற வட்டி என்னும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸி தான். வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனையோலை பெட்டி. ஓகேப்பா, இன்னைக்கு 100 கேள்விகள் பார்த்தோம். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.